முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று youtube.com SGTS திருப்புகழ் ஒளி அலையில் 1116ஆம் பதிவில் 666வது திருப்புகழ் பாடலை பார்க்க இருக்கிறோம். அருணகிரி பெருமான் அருளி நமக்கு கிடைத்துள்ள 1331 பாடல்களில் பாதி பாடல்களை பட விளக்கத்தோடு பதிவு செய்த ஒரு மனநிறைவு என்றிருக்கிறது. அடியேன் என் சகோதரரிடம் கூறிய பொழுது பாதி கிணறு தாண்டி விட்டேன் என்றேன். உடனே அவர் சொன்னார், பாதி கிணறு என்று சொல்லக்கூடாதப்பா, மீதியை தாண்ட முடியாவிட்டால் கிணற்றில் விழ வேண்டியதுதான். குறிவைத்து நடந்து செல்லும் பாதையிலே பாதியை கடந்து விட்டேன் என்று சொல், மீதி தொலைவையும் அக்கறையோடு அக்கறையிலே கொண்டு சேர்ப்பார் வேலவர் என்றார். அதன்படி என்று பாடலின் முதல் பகுதியில் முருகப்பெருமானையும் பிற்பகுதியில் அம்பிகையையும் போற்றி புகழும் வகையிலே வேதவித்தகா சாமி நமோ நம என்னும் பொது திருப்புகழை பதிவு செய்கிறோம். மீதமுள்ள அருணகிரியார் நூல்களை பதிவு செய்ய குகன் அருளோடு அடியார் பெருமக்களாகிய தங்கள் ஆசையையும் நாடுகிறேன். திருப்புகழ் பாடலையும் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களின் விரிவுரையையும் கேட்டு பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியின் 4ஆம் அடியினை பார்ப்போம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து. வேதவித்தகா சுவாமி நமோ நம, வேல்மிகுத்த மாசூரா நமோ நம, பீமசக்ரயுகாள நமோ நம, பிந்துநாத. வேதவித்தகா சுவாமி நமோ நம, வேல்மிகுத்த மாசூரா நமோ நம, பீமசக்ரயுகாள நமோ நம, பிந்துநாத. வீரபத்மசிபாத நமோ நம, நீலமிக்க குதாள நமோ நம, மேகமோத்த மாயூர நமோ நம, பிண்டிடாத. வீரபத்மசிபாத நமோ நம, நீலமிக்க குதாள நமோ நம, மேகமோத்த மாயூர நமோ நம, பிண்டிடாத. போதமொத்த பெற்போத நமோ நம, பூதமற்றுமையானாய் நமோ நம, பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம, துங்கமேவும். போதமொத்த பெரோதா நமோ நம, பூதமற்றுமே ஆனாய் நமோ நம, பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம, துங்கமேவும். பூதரத்தில வாழ்வாய் நமோ நம, ஆரிரட்டின் நீ தோழா நமோ நம, பூரணத்து மாமாதா நமோ நம, புண்டரீக. பூதரத்தில வாழ்வாய் நமோ நம, ஆரிரட்டினி தோழா நமோ நம, பூஷணத்து மாமாதா நமோ நம, புண்டரீக. மீதிருக்கு நாமாதோடு செய்தல், மீதிருக்கும் ஏராமா புலோமசை, வீரமிக்க ஏழ்பேர் மாத நீடினம் நின்று நாளும். நாமாதோடு செய்தல், மீதிருக்கும் ஏராமா புலோமசை, வீரமிக்க ஏழ்பேர் மாத நீடினம் நின்று நாளும். நாளும் வேத வித்தகி வீமாவிராகிணி, வீரமிக்க மாவினாக்கரே மக மேரு புற்று வாஷிரே சிவாதரே அங்கராகி. நாளும் வேத வித்தகி விமானிராகினி, வீரமிக்க மாவீணாக்கரே மக மேரு புற்று வாஷிரே சிவாதரே அங்கராகி. ஆதிசக்தி சமாதேவி பார்வதி, நீலி துத்திய நிநாகபூஷணி, ஆ
ஞானி நாகபூஷணி ஆயி நித்திய கோட்டி ரமாதவி என்று தாழும் ஆரை பெற்ற சிராளா நமோ நம சூரையட்டு நிற்பேரா நமோ நம ஆரணத்தினார் வாழ்வே நமோ நம தம்பிரானே ஆகை பெற்ற சீராளா நமோ நம சூரையட்டு நிற்பேரா நமோ நம ஆரணத்தினார் வாழ்வே நமோ நம தம்பிரானே வேத வித்தகா சாமி நமோ நம. வேதம் வல்ல பேரறிவாளனே சுவாமியே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். வேல் மிகுத்த மா சூரா நமோ நம. வேலாயுதத்தை சிறப்புற ஏந்தும் மகா சூரனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். வீம சக்கர யூகாளா நமோ நம. போர்க்களத்தில் வீமம் அச்சம் தரக்கூடிய சக்கர யூகாளா, சக்கரயூகம் சக்கர வடிவாக அமைந்த படைவகுப்பை ஆண்டவனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். விந்துநாத வீர பத்ம சீர்பாதா நமோ நம. சிவபெருமானது நவபேத மூர்த்தங்களுள் 60 திருமேனியாம் நாதவிந்துவாம் வீரனே, தாமரையன்ன அழகுள்ள திருவடிகளை உடையவனே, வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். நீலமிக்க கூதாளா நமோ நம. நீல நிறத்து கூதள பூமாலையனே, நீலோர் பரமும் நிரம்ப கூதளமும் எனவும் பொருள் கொள்ளலாம். உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். மேகமொத்த மாயூரா நமோ நம. மேக நிறம் கொண்டுள்ள மயில் வாகனனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். விண்டிடாத போதமொத்த பேர் போதா நமோ நம. வெளியே சொல்லுவதற்கு இல்லாத ஞான நிலையை கூடினவர்களின் ஞான பொருளே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். பூதமற்றுமே ஆனாய் நமோ நம. மண் நீர் தீ வாயு விண்ணெனப்படும் பஞ்சபூதங்களாய் பிறவாய் விளங்குபவனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம. பூரண பொருளாக எல்லாமாய் வாழ்பவனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். துங்கமேவும் பூதரத்தெல்லாம் வாழ்வாய் நமோ நம. உயர்ச்சியும் பரிசுத்தமும் உள்ள மலைகளிலெல்லாம் வாழ்பவனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். ஆறிரட்டி நீள் தோளா நமோ நம. 12 பெரிய தோழனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். பூஷணத்து மார்பா நமோ நம. ஆபரணங்கள் அணிந்த அழகிய மார்பனே, உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். புண்டரீக மீதிருக்கு நாமாதோடு சேய்தழ் மீதிருக்கும் ஏறார் மா புலோமசை வீரமிக்க 7 பேர் மாதர் நீடினம் நின்று நாளும். வெள்ளை தாமரையின் மேலே வீற்றிருக்கும் நாமாதோடு சரஸ்வதியுடனே சேயிதழ் சிவந்த இதழ்களை உடைய செந்தாமரை மீது விற்றிருக்கும் ஏறார் அழகு நிறைந்த மா லக்ஷ்மியும் புலோமசை இந்திராணியும் வீர மிகுந்துள்ள சப்த மாதர்களும் அவர்களுடன் நீடினம் கூடி நிற்கும் எல்லா தெய்வ மகளிரும் எதிரே நின்று நாள்தோறும் வேத வித்தகி வீமா விராகிணி வீறுமிக்க மா வீணாகரே மக மேருவுற்று வாழ் சீரே சிவாதரே அங்கராகி. வேத ஞானியே பயங்கரியே விராகிணி பற்றற்றவளே வீறு சிறப்பு நிரம்பியுள்ள அழகிய வீணையை கையில் ஏந்தியவளே மகாமேரு போல விளங்கி வாழும் சீரே சிறப்பை உடையவளே சிவாதரே சிவனுடைய தேகத்திலே பங்கு கொண்டவளே அங்கராகி பரிமள திரவியங்களை பூசி உள்ளவளே ஆதிசக்தி சாமாதேவி பார்வதி நீலி துத்தியார் நீனாக பூஷணி ஆயி நித்தியே கோட்டீர மாதவி என்று தாழும். ஆதிசக்தியே சாமாதேவி சாமவேதம் போற்றும் தேவியே அல்லது சாம நிறம் பசுமை பச்சை நிறம் கொண்ட தேவியே பார்வதி நீலியே நீல நிறத்தவளே புள்ளிகள் நிறைந்த பெரிய பாம்புகளை அலங்காரமாக அணிந்தவளே ஆயி தாயே நித்தியே என்றும் இருப்பவளே அழிவில்லாதவளே கோட்டீரம் சடையுள்ள துர்காதேவி என்று தோத்திரம் செய்து வணங்குகின்ற ஆரியை பெற்ற சீராளா நமோ நம. மகாதேவி பெற்ற சீராளனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். சூரையட்டு நீள் பேரா நமோ நம. சூரனை வதித்து பெரும் புகழ் பெற்றவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். ஆரணத்தினர் வாழ்வே நமோ நம தம்பிரானே. வேதம் கற்றவர்களின் செல்வமே தம்பிரானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன்.
தேவி கையிலே உள்ள வீணை விபஞ்சி எனப்படும். 7 தந்திகளை உடையது. கலைமகள் கையில் உள்ள வீணைக்கு 1 தந்தி, இது ஸ்வரவித்தை எனப்படும். திருமகள் கையில் உள்ள வீணை அது 5 தந்திகளை கொண்டது. மேரூற்று வாழ் சீரே என்பதற்கு மகாமேரு போல விளங்கி வாழும் சிறப்பை உடையவளே என்றும் கூறலாம். மேருமலையில் வாழ்பவளே என்றும் கூறலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சுமேரு மத்திய சங்கஸ்தாயே நமக என்று வருகிறது. முருகாசரணம். வேதவித்தகா சாமியே நமோ நம திருப்புகழ் பாடலையும் தணிகைமணியார் வாசு செங்கில்வராய பிள்ளை அவர்களுடைய உரையையும் பார்த்தோம். தற்பொழுது முகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களுடைய விளக்கு வரியை பார்ப்போம். வித்து எனும் தாதுவில் இருந்து வேதம் பெயர் பிறந்தது. வித்து என்றால் ஞானம். அந்த வேத ஹிருதயத்தில் விமலஸ்வரூபம் விளங்குகின்றது. ஓத உரியவர் அவ்வேதங்களை இடையறாது ஓதுகின்றனர். ஓதும் பொழுது நாதம் உதிக்கும். அந்த நாதம் செவியில் புகுந்து சிந்தையில் நிறையும். அதன் வழி சிந்தையிலே விளங்கும் சிவம் ஊன்றியதை உணர்ந்தே உம்மை வேத வித்தகா என்று விളിக்கின்றேன். அவரவர் தரத்திற்கு தக்கபடி இயற்கையிலிருந்து எண்ணிறந்த திருமேனி கொண்டு எழுபவர் நீர். உம்மிடம் எங்களை ஒப்படைப்பதுதான் உத்தமம். அதனால்தான் சாமியே நமோ நம என்று புகழ்கின்றேன். கற்ற அறிவு, கேள்வியில் பெற்ற அறிவு, ஆன்மாவிற்கே உரிய அறிவு ஆகிய இம்மூன்றும் ஒருமை உணர்வை உருவாக்கும் மேல் அதன் பின் உதிக்கும் சிவஞானம், அந்த அருள் ஞானம் வேல் உருவமாகி உமது கரத்திலே விளங்குகின்றது. அவ்வேல்படையால் அகையிருளை அழிப்பை, புற இருளை பொசுக்குவை, இந்த இரு இருளிலிருந்து அறியாமையால் இருமாந்தவர் அளவிலர். அவர்களை சிறிது சிறிதாக திருத்தி அனைத்து ஆளும் உம்மை நிர்விகித்தமா சூரா நமோ நம என்று ஏத்தி மகிழ்ந்து இருமாப்பம். அன்பருடைய அடர்க்க அசுர கலகர் எடை எழுவர். உடனே பலமார் சக்கரவியூகம் வகுப்பை லட்சம் வீரர், நபவீரர் பூதர்கள், பூத மன்னர்கள் முதலியோர் இந்த வியூகத்திலிருந்து ஆரவாரிப்பர். அதன் வழி புறப்பகை யாவும் ஒன்றிவிடும். ஆத்மார்த்த தியான சிரேஷ்டர்களை காம குரோதாதி அகப்பகை எழுந்து அழுத்துமேல் உமது ஷட்கோண சக்கரம் உறுத்து எதிர்க்கும். அதன் வழியில் உய்யும் எல்லா உயிர்களும் இந்த அருமை அறிந்து பீம சக்கர யூகாலா என்று வீரிட்டு கூபி உன்னை திருவடிகளிலே வீழ்வோம். எண்ணினர் முன் ஒளிவட்டம் எழும். இது விந்து தத்துவம் எனப்பெறும். நாதம் அதன் உருவிலே நடமிடும். இது ஸ்வரூப நிலை. விந்து மயிலுருவம் கொள்ளும். நாத தத்துவம் பொடியாகி கொக்கரிக்கும். அகப்பகையும் புறப்பகையும் இவைகளால் குன்றி அடங்கும். அகத்தும் புறத்தும் இப்படி செயலாற்றும் உம்மை விந்து நாத வீர என்று விழிப்போம். பத்மரேகி உமது திருவடிகளிலே படபளக்கும். அவைகளை சேவித்தவர் சிவகதி பெறுவது திண்ணம். அதலின் சீர் பத்ம பாதா நமோ நம என்று போற்றி மகிழ்ந்து புலகிப்போம். குளிர்ச்சி மிகுந்து கூதாள மலர் கண்ணும் மனமும் கழிக்கும் அந்த நீலமலர் மாலை அணிந்த உம்மை நீலமிக்க கூதாளா நமோ நம என்று ஓதுனரின் பிறவி தாபம் ஒழிந்துவிடும். விண்ணில் நீலமேகங்கள் விளங்குவது போல உயர்ஞான விண்ணில் ஓங்காரமையில் ஏறி உறா வருவதை அதை உணர்வும். உடனே மேகமொத்த மாயூரா நமோ நம என்று உருகிய உள்ளத்தோடு சரணடைகின்றார். ஒளிமயமாவது உணர்வு. போதமென்று பெயரிட்டு அதை ஓரளவு புரிந்து கொள்வோம். உணர முடிவதென்று இப்படி உளது அது என்று எம்மால் எப்படி சொல்ல முடியும்? நீர்வீழ்ச்சியால் உடல் குளிரும். சத்தினிவாதம் என்னும் அருள் வீழ்ச்சியால் ஆன்ம இதயம் குளிர்ச்சி பெறும். இந்த நிலை எய்தினர் பலர் உளர். உமது போதனை அவர்களுக்கே உரியது. கற்றவரும் மற்றவரும் கடைபிடிப்பர். அவர் பனஞ்சோலை போல கலகலப்பர். பிரபோவின்றிடாத போதமெய்திய வித்தர்கள் புனிதமோன் அந்த புறத்திலே கூந்திருப்பர். தனித்து விழித்து அவர்களை சந்தித்து அதி ரகசிய அனுபவங்களை தெளிய போதிக்கும் தெய்வம் இவர். அதனால் விண்டிடாத போதமொத்த பேர் போதா நமோ நம என்று அகமுமாகி உம்மிடம் அடைக்கலும் புகுவும் அடியம். மண்ணில் திண்மை, நீரின் சுவை, தீயில் வெம்மை, காற்றில் ஊக்கம், வெண்ணில் கலப்பாகி விளங்குகிறீர். மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் கருவிகளிலும் வாக்கு பதம் பாணி எருவாய் கருவாய் ஜனநேந்திரியம் எனும் தொழில் கருவிகளிலும் எம் வினை ஈட்டிற்கு தக்கவாறு இருந்து விளையாடுகிறீர். இவைகளை எண்ணும் போதெல்லாம் பூதமற்றுமே யானாய் நமோ நம என்று பொந்தி உருக போற்றுகின்றோம். ஓயாது குறைவையே உணர்வாரிடத்தில் ஒதுங்கியுளை நிறைவையே நினைவார் நிலையத்தின் நெருவாழ்வாகி நிறை நின்றீர். அதை அறிந்தே பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம என்று அடியேன் போற்றுகின்றோம். களங்கமற்ற ஞானிகள் மலைகளில் ஏறி குகைகளுள் புகுந்து மகிழ்ந்து வாழ்கின்றார்கள். வானலாவிய மலைகளிலே முதன்மை மூலிகைகள் பல முளைக்கின்றன. மோசமான மொழிகளும்
நாசகரமான நினைவின் அலைகளும் அங்கு நிழலிடுவது இல்லை. நிறைவர இருப்பது நிலம். தரம் பெற நிலத்தை வேர்களால் தாங்குதல் பற்றி மலைகளுக்கு பூதரம் என்று ஒரு பெயர். தியாகசீலத்தை நினைவுறுத்தும் அத்தகைய மலைகளில் தான் வாழ்விக்கும் உமது பேறு பறந்துள்ளது உணர்கின்றேன். துங்கமேவும் பூதரத்திலா வாழ்வாய் நமோனமை என்று வாழ்த்தி மகிழ்கிறது எமது வாய். பயனான தமிழ் உயிரெழுத்து 12. 12 நிலையை துவாதசம் என்பர். 12 சூரியர் போல சாதகருக்கு ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு திருக்கரம் உதயமாகும். துவாதசாந்த நிலை எய்தும் பொழுது இத்தக 12 திருக்கரங்களும் வெளிப்படும். ஆரம்ப சாதனையிலும் இடையிடை வினை வந்து இடறி விளைவிக்கும் காலமெல்லாம் கழிவுறும் அன்பர்கள் கண் கலங்காதபடி அக்கரங்கள் காப்பளிக்கும் கருணையை நினைந்து ஆறிரட்டு நீள் தோளா நமோ நம என்று அலறி விம்மி உம்மிடம் அடைக்கலமாகும். உமது அணிகலன் ஒவ்வொன்றும் உயர்ந்த ஒவ்வொரு மந்திர தத்துவம். புறநோக்கிற்கு பொலிவு நிலை, அகநோக்கிற்கு அவைகள் அறிவிக்கும் அறிவிப்பேதான் வாழ்வின் அறிவிப்பு. அவைகளை நினைந்து பூஷணத்து மாமார்பா நமோனமை என்று எண்ணி ஏற்றி இறைஞ்சும் எளியன். மருகி கலைமகள் மாமி திருமகள் இருவரும் வருவர். கனதன வாழ்வில் கற்பின் பொறுப்பில் ககனராணி எனப்படும் இந்திராணியும் வருகிறாள். அபிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, காளி முதலிய வீரமகளிர் இருவருடன் ஏராளமான சக்திகள் வரிசை கிரமத்திலே வருகின்றார்கள். பரமேஷ்டி வலம் வருகின்றார்கள், பணிகின்றார்கள். வேதவித்தகி, பீமா விராகினி, வீணாகரே, சிரே, சிவாதரே, ஆதிசக்தி, சாமாதேவி, பார்வதி, நீலி, நாகபூஷணி, ஆயி, நித்தியே, கோட்டீர மாதவி என்று போற்றி வணங்கி புலகிக்கின்றார்கள். அந்த தேவி அருடைய சிறப்பு அனைத்தையும் ஆள்பவர் நீர். அதனை அறிந்து அந்த ஆரியை பெற்ற சீராளா நமோ நமை என்று போற்றி அடியும் புலகிக்கும். 1008 அண்டங்களை ஆண்டவர்கள் சூரபத்மனை தவிர வேறு எவரும் இல்லை. அது மட்டுமல்ல, ஓர் உடலில் 2 உயிர் என இருந்த அதிசய புருஷன் அவன். அவனுடைய ஓர் உயிரை மயிலாக்கி ஓர் உயிரை சேவலாக்கி ஆண்ட அற்புதத்திற் நீர். சூரசம்ஹாரம் என பெயரிட்டு அப்பெயர் கொண்டே அகில உலகமும் உம்மை ஆராதிக்கிறது. சூரையெட்டு நீள் பேரா என்று புகழை சொல்லி புள்ளும் எம் உள்ளம். வேதம் போதும் வேதியர் உளர். அவர்கள் என்றும் சாந்த பத வியமமானவர்கள். அகிலத்திற்கு அரணம் தரும் அவர்கள் ஆரணர் என பெறுவர். வளம் பெற அவர்கள் வாழ்விலே என்றும் இருந்து அருள்பவர் நீர். அவைகளை நினைக்கின்றோம், நெஞ்சம் நெகிழ்கின்றதே. ஆரணத்தினர் வாழ்வே நமோனமை என்று உம்மை ஆராதித்தோம், அமைதி பெறுவோம். தமக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் தம்பிரான். தனிப்பெரும் சிறப்புடைய உம்மை தம்பிரான் என்பதுதான் தகுவது. மற்றும் ஆன்மநாதன் என்றும் பொருள் தரும் நாமம் அது. வா ஐயா, எம் ஆன்ம அகத்திலே வந்து இரு ஐயா, ஐயா என்று விழுந்து வணங்கி விண்ணப்பிக்கிறேன். முருகாசரணம். மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் 4ஆம் வரி. ஈகை திறன். ஈகை என்பதற்கு வேண்டுவோருக்கு கொடுப்பது என்று பொருள் கூறப்படுகிறது. வறியோருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஈகை என்பது இல்லாதவர்களுக்கு கொடுத்தல், தன்னிடம் உள்ளவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்தல் என்று பொருளாகும். மற்றவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பதற்கு ஈகை திறன் உள்ள உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் என்பது பொருள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் என்பது மட்டுமல்ல, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுப்பதும் ஈகையின் பகுதிதான். ஈதல் என்பது கொடுத்தல், ஈகை என்பது கொடுக்கும் உள்ளம். அத்தகைய ஈதல் உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார். ஈகை என்பது மனிதனுடைய நற்பண்புகளிலே ஒன்று. வள்ளுவர் குடிமை பகுதியில் நகை, ஈகை, என் சொல், இகழாமை 4ம் மக என்ப வாய்மை குடிக்கு என்று கூறுகிறார். நாட்டின் நல்ல பிரஜையாக இருப்பதற்கு ஈகை திறன் ஒரு முக்கிய பண்பாகும். அதே போல இறைமாட்சி என்று அரசியல் அதிகாரத்திலே அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று கூறுகிறார். அதாவது அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை ஆகிய நற்பண்புகளும் குணங்களும் அரசனிடம், அதாவது ஆட்சி பொறுப்பிலே அரசியல் நிர்வாக பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதையே பாரதியும் ஈகை திறன் என்று குறிப்பிடுகிறார். மகாபாரத கதையிலே கர்ணனுடைய கதாபாத்திரம் ஈகை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. போர்க்களத்திலே சாகும் தருவாயில் இருந்த பொழுதும் கூட, உயிர் போகும் தருவாயிலே கூட வேதியன் வேடத்திலே வந்த கண்ணனுக்கு தனது புண்ணியம் அனைத்தையும் ஈந்தான் என்றும், அதை கண்டு கண்ணனே கர்ணனை கட்டித் தழுவி தனது தெய்வ வடிவம் காட்டி வேண்டிய வரம் கேட்கும்படி கூற, கண்ணன்
ஏழேழு பிறப்பு எடுப்பினும் இல்லை என்று கேட்போர்க்கு இல்லை என்று கூறாத இதயம் வேண்டும் என்று கேட்க கண்ணன் மகிழ்ந்து எத்தனை பிறப்பு எடுத்தாலும் ஈகையும் பொருளும் பெற்று இறுதியிலே முக்தியும் பெறுவாயாக என்று வாழ்த்தி வரம் கொடுத்ததாக பாரத கதை கூறுகிறது. ஈகை திறனுக்கு கருணை உள்ளம், இரக்க குணம் இருக்க வேண்டும். உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளுதல், தேவையான உதவி செய்தல் ஆகிய நற்பண்புகளை வளர்க்க வேண்டும். ஈகை என்பது வேண்டுபவர்களுக்கு கொடுக்கும் கொடைத்தன்மை மட்டுமல்ல, அது இன்னும் விரிவடைந்த பொருள் கொண்டதாகும். எனவே அதை பாரதி ஈகை திறன் என்று குறிப்பிடுகிறார். அத்தகைய விரிவடைந்த பொருளில் நமது குழந்தைகளின் உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும். நமது குழந்தைகள் விசாலமான உள்ளங்களை கொண்டவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். நமது குழந்தைகள் ஈகை திறம் கொண்ட சிறந்த குடிமக்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது மகாகவி பாரதியாரின் விருப்பமாகும். அதை நாமும் செய்வோமாக. அவ்வை பிராட்டியின் ஆத்திசூடியின் 4வது வரி ஈவது விலக்கேல். ஈவது தர்மத்தை குறித்து ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பதை விலக்கேல், நீ தடுக்காதே. ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று தடுக்காதே என்பது பொருள். திருவிளையாடல் புராணத்தில் தர்மிக்கு பாண்டிய மன்னன் பரிசளிக்கும் பொழுது பாட்டில் பிழை இருக்கிறது என்று நக்கீரர் தடுத்தது நினைவிருக்கிறது அல்லவா? அதுபோல தடுக்க கூடாது. தடுத்தால் இறைவன் வந்து அந்த தர்மத்தை செய்வதற்காக உண்டான வழியை செய்து விடுவார். கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே மனம் இருந்தால்தான் இதை கடைபிடிக்க முடியும். கணவன் உதவி செய்ய நினைப்பான், மனைவி மறுப்பாள். அல்லது மனைவி உதவி செய்ய நினைப்பாள், கணவன் தடுப்பான். அப்படி கூடாது என்பதற்காகத்தான் அவ்வை பிராட்டி இதை பாடியிருக்கிறார்கள். நாமும் அதே போல ஈவது விலக்கேல் என்ற தர்மத்தை கடைபிடிப்போமாக. அடுத்த பதிவிலே தொடர்வோம்.